ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 126வது பாடல் பார்க்க போறோம். எழும் கதிரவனும் நாணச் சிவந்தனன் இருகண் நெஞ்சம் புழுங்கினன் வடவை தீய மயிர்ப்புறம் பொறியின் துள்ள அழுங்கலில் சிந்தையீர் நீர் அடவிகள் தோறும் சென்றே ஒழுங்கு அரு புளிஞராகி உருதுயர் உருக என்றான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். எழும் கதிரவனும் உதிக்கும் சூரியனும் நாண வெட்கம் அடையும்படி இரு கண் சிவந்தனன் தன்னுடைய 2 கண்களும் செந்நிறம் அடைந்து நெஞ்சம் புழுங்கினன் மனம் தவித்தவனாய் வடவை தீய வடவை தீயும் தீந்து போகும்படி மயிர்ப்புறம் பொறியின் எனது உடம்பின் ரோம துவாரங்கள் துள்ள தீப்பொறிகள் வெளியிட அழுங்கலில் கோசிகன் தன் மைந்தர்களை பார்த்து இரக்கம் இல்லாத சிந்தையீர் மனமுடையவர்களே நீர் அடவிகள் தோறும் சென்று நீங்கள் காடுகள் எங்கும் திரிந்து ஒழுங்கு அரு நாகரிகம் இல்லாத புளிஞராகி வேடர்களாகி உருதுயர் உருக மிக்க துன்பத்தை அடைவீராக என்றான் என்று சபித்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது நம்ம சென்ற பாடல்ல பார்த்தோம்ல, அத்தகு முனிவன் கூற அவர் மறுத்து அகரல் காணா அப்படின்னு. அதாவது பெற்றோரால் கைவிடப்பட்ட சுனச்சேபன், அதாவது தன்னுடைய மருமகன் விஸ்வாமித்திரனுடைய மருமகன் அவர்கிட்ட அபயம் அப்படின்னு வந்து இருக்கும் பொழுது தன்னுடைய மக்கள்ல ஒருவர், அதாவது தன்னுடைய புதல்வர்கள்ல ஒருவர் யாராவது ஒருத்தர் நீங்க இவனுக்கு பதிலா போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அதுக்கு உடன்படவில்லை. அதனை மறுத்து மைந்தர்கள் இல்ல அப்படின்னு அலட்சியமா இருந்ததுனால விஸ்வாமித்திரன் அவர்களை சபிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்ல. அதான் என்ன மாதிரியான சாபம் கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல கம்பர் வர்ணிக்கிறாரு. அதுல எழும் கதிரவனும் நாண அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு இப்ப நம்ம சொல்லுவோம்ல, இது வந்து இதுவே சிங்கமே வெக்கப்படும்படியா அப்படின்னு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லி அதுவே தோத்து போகும் அளவுக்கு இருக்கியே அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி கதிரவனே நாணும்படி அப்படின்னா கௌசிக முனிவனுடைய கண்கள் எவ்வளவு செந்நிறமாக இருக்குன்னா கதிரவனுடைய மண்டலத்துல எவ்வளவு செந்நிறம் இருக்கும் அதை காட்டிலும் மிகுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அவருடைய கோபம் வந்து கதிரவனின் வெப்பம் எப்படி சுட்டெரிக்குமோ அந்த மாதிரி சுட்டெரிக்கிறது அப்படின்னு. எழும் கதிரவனும் நாண சிவந்தனன் இருக்கண் 2 கண்களும் அவ்வளவு சிவப்பாச்சு. நெஞ்சம் புழுங்கினன், ரொம்ப மனசு வந்து நான் சொன்ன பேச்சையா கேட்க மாட்டேங்கிறீங்க, இவருக்கு ஒரு இரக்கம் இல்லாதவர்களே அப்படின்னு அவர்களை சொல்லிட்டு அதனால இவர் வந்து மனசு அவருக்கு கேட்கல, அதனால நெஞ்சம் புழுங்கினன் அப்படின்னு சொல்றாரு கம்பர். வடவை தீய மயிர்ப்புறம் பொறியின் துள்ள அப்படின்னு. அதாவது வடமுகாக்னி அப்படிங்கிறது உலகம் ஊழிக்காலம், உலகம் அழியும் பொழுது, நம்ம ஏற்கனவே கம்பராமாயண பாடல்ல பார்த்திருக்கோம், உலகம் அழியும் பொழுது வரக்கூடிய அந்த ஒரு அக்னி. அந்த அக்னி இருக்கிறதுலயே எப்படி எல்லா உலகங்களையும் சுட்டெரிக்குமோ அதையும் விட அதுவே தீந்து போக வடவை தீய அப்படின்னு சொல்றாரு. தீயே தீஞ்சு போகும்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இவர் சொல்றாரு. வடமுக அக்னியே தீந்து போற அளவுக்கு இவருடைய மயிர்ப்புறம் பொறியின் துள்ள, இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள், அந்த ரோமங்கள்ல இருந்து அதுல இருந்து ரொம்ப தீப்பொறி பறக்குது அப்படின்றாரு. இந்த இடத்துல பொறியின் துள்ள அப்படின்னா தீப்பொறின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. அதாவது துவாரங்கள், பொறிங்கிற சொல்லுக்கு பல பொருள் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து வரி வரியா இருக்கிறது, அதனால ரேகைங்கிற ஒரு பொருளும் இருக்கு. இல்லாட்டி என்ன பொறி பொறியா இருக்கு அப்படின்னு தழும்பையும் குறிக்கும். அதை தவிர அடையாளம், எழுத்து, விருது, வண்டு, மயில் தோகை, தேமல், நிறைய பொருள் இருக்கு. ஐம்பொறிகள்னு நம்ம சொல்றோம்ல, மெய் வாய் கண் மூக்கு செவி, அதையும் குறிக்கும். அதை தவிர மனம், அறிவு, ஒளி, திருமகள், செல்வம், ஊழ், முன்வினை பயன், அதாவது ஊழ், இப்படி எல்லாம் பல பொருள் இருக்கு. இந்த இடத்துல பொறிங்கிறது துவாரத்தை குறிக்குது, ஒரு ஓட்டைன்னு அர்த்தம். அந்த மயிர்ப்புறங்கள்ல, அதாவது இது உடம்புல இருக்கக்கூடிய மயிர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய ஓட்டையில இருந்து அப்படியே தீப்பொறி கிளம்பினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பொறியின் துள்ள அழுங்கலில் சிந்தையீர் அப்படி சொல்லி அவ்வளவு கோவப்பட்டு அவர் வந்து தன்னுடைய மைந்தர்களையே அவர் திட்டுறாரு.
என்னன்னு சொல்றாரு? அழுங்கலில் சிந்தையீர். அழுங்கல் அப்படின்னாலே ரொம்ப ஒரு இறக்கம் கூட, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? அழுங்கல்னா இறக்கம்னு அர்த்தம். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத மனம் படைத்தவர்களாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி, நீர் அடவிகள் தோறும், இப்பதான் சாபத்தை கொடுக்கிறாரு. நீர் அடவிகள் தோறும் சென்று ஒழுங்கேறு புளிஞராகி உருதுயர் உருக அப்படின்னு. இந்த இடத்துல அடவிகள் நம்ம பல பாடல்கள்ல பார்த்துட்டோம். அடவிகள்ங்கிறது அடர்ந்து இருக்கக்கூடிய காடு. அதனால அடவினா காடுன்ற பொருள். காடுகள் தோறும் சென்று என்னவாக மாறுவீர்கள்? புளிஞராக மாறுவீர்கள். புளிஞர் அப்படின்னா வேடர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம வார்த்தை பிரயோகத்துலதான் இருக்கு. நம்ம ஒருத்தரை எப்படி பாக்குறோம் அப்படின்னு. வேடன்னு சொல்லலாம், காட்டுவாசின்னு சொல்லலாம், புளிங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வேடன்கிற சொல்லுக்கே பல பொருள் இருக்கு. இந்த இடத்துல அவர் குறிப்பா ஏன் புளிஞர்னு சொல்லணும் அப்படின்னா, அதுவும் நம்ம புளினம் அப்படிங்கிற சொல், அதுவும் நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்துல பார்த்திருக்கோம். கம்பராமாயணத்துல 78வது பாடல், அதை படிக்கிறேன் கேளுங்க. நெல்மலை அல்லன் நிறைவரு தரளம், சொல்மலை அல்லன் தொடுகடல் அமிர்தம், நல்மலை அல்லன் நதிதரு நிதியம், பொன்மலை அல்லன் மணிபடு புலினம் அப்படின்னு. அந்த இடத்துல புலினம்ங்கிறது இது மணல் மேடுகளை குறிக்கும். அப்பேற்பட்டது அப்படின்னு அந்த புலினம்ங்கிற சொல்லுல, அந்த மணல் மேடுங்கிற சொல்லுல இருந்துதான் புலிஞர், புலிங்கன் இப்படிங்கிற சொல்லலாம் வந்திருக்கு. இது எல்லாமே அதாவது மலைகள்ல வசிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற பொருள். அந்த அர்த்தத்துலதான் இங்க வருது. எதுக்கு சொல்ல வரேன், நம்ம காட்டுவாசி, இப்போ ஒரு காட்டுவாசின்னு சொன்னாலே என்னமோ அவங்களுக்கு நாகரிகம் இல்ல அப்படின்னு நம்மளா நினைச்சுக்கிறோம். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. காட்டுல வசிச்சா நாகரிகம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நம்மளா அப்படி அர்த்தம் பண்ணிக்கிறோம். ஏன் சொல்ல வரேன், வேட்டுவர்கள்லாம் நாகரிகம் தெரிந்தவர்கள் தான். அதனால நம்ம பிரயோகிக்கிற வார்த்தையை பொறுத்து இருக்கு. இந்த இடத்துல புலிஞர் அப்படின்னு சொல்றது வேட்டுவர்களையே மட்டப்படுத்தி சொல்றது. அந்த அர்த்தத்துலதான் இங்க சொல்றாரு. புலிஞர் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க மலைகள் தோறும் சென்று திரிவீர்களாக, உருதுயர் உருக, நீங்க ரொம்ப சாதாரணமா திரிய மாட்டீங்க, மிகுந்த. நான் எப்பவும் சொல்ற உதாரணம் தான். சால, உரு, தவ, நனி, கூர், கழி, மிகல், அது எல்லாமே மிகுதியை தானே குறிக்கும். அந்த மாதிரி உரு துயர் உருக அப்படின்னு சொல்றாரு. வெறும் துன்பம் இல்ல, மிகுந்த துன்பத்தை நீங்கள் அடைவீர்களாக அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் சபிக்கிறாரு. இப்போ இதனை தொடர்ந்து கௌசிகன் சுனச்சேவனுக்கு ஒரு மந்திரம் உரைத்து அவனை காப்பாத்துறதுக்கான அடுத்த வேலையை பார்க்க போறாரு. அதுதான் இனி வரும் பாடல்கள்ல நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. எழும் கதிரவனும் நாணச் சிவந்தனன் இருகண், நெஞ்சம் புழுங்கினன் வடவை தீய மயிர்புறம் பொறியின் துள்ள, அழுங்கலில் சிந்தையீர் நீர் அடவிகள் தோறும் சென்றே ஒழுங்கேறு புளிஞராகி உருதுயர் உருக என்றான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति।